ஒரு மூவி பண்ணுறதுல எவ்வளோ பேரோட ஒர்க் போகுது இல்லையா? ஸோ நம்ம முன்னாடியெல்லாம் வந்து வெறும் ஹீரோஸை வச்சு தான் மூவிஸ் வந்து பார்ப்போம். இப்போ தான் வந்து டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர்னு எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃபியூ இயர்ஸாக தான் வந்து கிரெடிட் போகுது. நீங்கள் போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒப்பீனியனும் இல்லாமல் ஸ்க்ரீனில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மூவி என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணுன்றதை தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். எவ்ரிபடி வில் ஹாவ் தியர் ஒப்பீனியன். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லா மூவிஸாலேயும். இந்தியன் சாங்ஸ் ஆர் இந்தியன் மூவிஸை பார்க்குறத விட வி ஆர் எக்ஸ்போஸ் டு அ நேஷ்னல் ஆடியன்ஸ் அண்ட் குளோபல் ஆர்ட். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு கேபாப், கே ட்ராமாலாம் இங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சில பேருக்கு அந்த தெளிவு இருக்குது, இது வந்துட்டு வெறும் ஒரு சாங், ஒரு மூவி, ஒரு ஃபிக்ஷனல் கதை தான். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் நான் பார்த்தேன் ஃபீமேல் ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நான் அவ்வளோ மூவிஸ் பார்க்கும்போது அண்ட் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாண்டட் டு see another female's point of view of a movie அப்படின்னு. South Korean men, the way they treat South Korean women வந்துட்டு அங்கே அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் பே கேப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால சவுத் கொரியன் உமன் வந்துட்டு they have took a stand. எங்களை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணாதான் இனிமேல் வந்து நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. இல்லை, இந்த பருத்தி வீரன் படத்தில் அப்போ நீ ஓனர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறப்ப கே ட்ராமாலாம் அது அப்படியே லவ்வை வந்து அப்படியே குடங்குடமா அள்ளி ஊற்றுவாங்களே. ஸோ ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. இந்த பேலன்சிங் இருக்குல்ல, ஒரு சீரியஸ் ப்ரொஃபஷன், டாக்டர்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பிபிஎஸ் டாக்டருங்கிறது ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது. ஸோ இந்த பேலன்சிங் எப்படி பண்ணுறீங்க? ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்ஃப்ளூயன்சர், டாக்டர், இன்னும் பல பரிமாணங்களில் வந்து புகுந்து விளையாடக்கூடிய டாக்டர் ஐஸ்வர்யா முரளி அவங்க தான் நம்மளோட இருக்காங்க. அவங்களோட பேசுகிறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் மேம். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஐஸ்வர்யா முரளி, எப்படி ஒரு இப்போ நீங்கள் டாக்டர் படிச்சிருக்கீங்க, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்கிறப்ப, ஸோ அங்கேருந்து கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி? ஆக்சுவலி டாக்டர் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அதனால அதில் வந்துட்டு ஹேர் கட், என்னோடய ஃபஸ்ட்டு ஹேர் கட் வீடியோ தான் ஃபஸ்ட்டு ரீலாக அதில் போஸ்ட் பண்ணது. அது போஸ்ட் பண்ண உடனே வைரலாக போச்சு. ஸோ அதனால் இது ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே இப்போ ஒரு 2 இயர்ஸாக ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் போயிட்டுருக்கு. பட் இந்த பேலன்சிங் இருக்குல்ல, ஒரு சீரியஸ் ப்ரொஃபஷன், டாக்டர்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பிபிஎஸ் டாக்டருங்கிறது ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது. ஸோ இந்த பேலன்சிங் எப்படி பண்ணுறீங்க? So initially husband used to help me with all the shoots and edits of the video. ஸோ அதனால் அவர் பேக் அண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டாரு, நாங்கள் கேமரா முன்னாடி வந்து இருந்தேன், அப்படியே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் டைமாக 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கபலம். எஸ், எல்லா ஃபுல் சப்போர்ட் அவர். ஆண் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாருங்கிற மாதிரி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ரிவர்ஸா? ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய மூவிஸ் பற்றி பேசுகிறீங்க ஆக்சுவலாக. ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி ரிவ்யூ அப்படிங்கிறதே வந்து ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்டாக இருக்குது. இன்றைக்கி சினிமா ரிவ்யூஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து எந்த அளவுக்கு ப்ரோஸில் பேசுகிறாங்களோ, ஒரு ப்ரோ சைட் பேசுகிறாங்களோ, ஆனால் அதை விட அதிகமாக வந்து கிரிட்டிசைசிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்க ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் ஆக்சுவலி ரிவ்யூஸ் வந்துட்டு மூவிஸ் போய் பார்த்ததுக்கு அப்புறம் ரிவ்யூஸ் பார்ப்பேன். மூவி போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்த்தா நம்ம ஒப்பீனியன், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் மூவி பார்த்து முடிச்சுட்டு வந்து ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கிரிட்டிக்ஸ் பேசும்போது அது வந்துட்டு அவங்க வந்து டெக்னிக்கலாக எல்லாத்தையும் பேசுவாங்க. சில பேர் அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்குன்றது அப்படி போகும். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம்லலாம் கேட்கவே வேணாம், 2 சைடையும் பேசுகிறதுக்கு ஆள் உண்டு. அண்ட் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் நான் பார்த்தேன் ஃபீமேல் ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நான் அவ்வளோ மூவிஸ் பார்க்கும்போது அண்ட் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாண்டட் டு see another female's point of view of a movie அப்படின்னு. ஸோ அதனால சரி, அப்போ நம்மளும் ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் என்னோட ரிவ்யூஸ். அண்ட் என்னோட ரிவ்யூஸில் நான் ஷேர் பண்ணுறது என்னோட ஒப்பீனியன் ஆஃப் த மூவி. அந்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு சினிமா ரிவ்யூ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறோன்னா வி ஹாவ் சம் என்னென்ன ஒரு சொல்கிற டார்கெட் இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமையாச்சா, ஆஹா 4 படம் அதை வந்து பார்த்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து யாரும் போடுறதுக்கு முன்னாடி போட்டுருணுண்டா அப்படிங்கிற மாதிரியான எந்த பரபரப்பும் உங்கள் பேஜில் இல்லையே? இல்லை, நான் வந்து ரிலீஸ் ஆகிற எல்லா மூவிஸும் பார்க்குறது கிடையாது. ஐ சூஸ்
few movies and watch them. So and அது எனக்கு பிடிச்சிருந்தா அதை கண்டிப்பாக அதை வந்து நான் ரிவ்யூ போட்டுருவேன். and I'll ask all the people to go and watch that movie. and வந்து அது டெக்னிக்கலி வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாம் பண்ணியிருந்தாலும் டெஃபினெட்லி ஐ ஹைலி ரெக்கமெண்ட் த மூவிஸ். ஏன்னா வந்து ஒரு மூவி பண்ணுறதுல எவ்வளோ பேரோட ஒர்க் போகுது இல்லையா. ஸோ நம்ம முன்னாடியெல்லாம் வந்து வெறும் ஹீரோஸை வச்சு தான் மூவிஸ் வந்து பார்ப்போம். இப்போ தான் வந்து டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர்னு எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃபியூ இயர்ஸாக தான் வந்து கிரெடிட் போகுது. ஸோ ஐ ஃபீல் லைக் எவ்ரிபடி ஷுட் அப்ரிஷியேட் தட் கிராஃப்ட். ஆஸ் அ மூவி அவ்வளோ பேரோட ஒர்க் போகுது. அப்போ எல்லாருக்கும் அந்த கிரெடிட் கிடைக்கணும். வெதர் இட்ஸ் லைக் ஹிட் இன் த பாக்ஸ் ஆஃபீஸ் ஆர் நாட், எவ்ரிபடி ஷுட் கெட் தட் கிரெடிட் அண்ட் அப்ரிசியேஷன் அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்துட்டு ரிவ்யூஸ் போடும் போதும் அந்த மாதிரி நான் பேசுறது, ஒவ்வொருத்தரோட நேம்ஸும் சொல்லி அவங்களோட கிராஃப்டை பற்றி பேசி அப்ரிஷியேட் பண்ணுறது அதனால தான். ஸோ கிரியேட்டர் ஷுட் கெட் தட் கிரெடிட். யா டெஃபினெட்லி. ஸோ இப்போ ஓவராலாக இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இது வந்து நிறைய மனிதர்களுடைய உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவ்யூவரை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து போகிற போக்கில் அப்படியே கிறிஸ்டோபர் நோலனையே வந்து நம்ம ஆளுங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப படைப்பு அப்படிங்கிறப்ப அதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக ஒட்டுமொத்தமாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தே முடிக்கக்கூடிய அந்த ரிவ்யூஸை பார்க்குறப்போ உங்களுடைய மைண்ட் தாட் என்னவா இருக்கும்? எல்லாரும் ஆக்சுவலி அதை பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒப்பீனியனும் இல்லாமல் ஸ்க்ரீனில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மூவி என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதுன்றதை தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா. நம்ம உலகம் ரொம்ப பெருசு, 8 பில்லியனுக்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது எவ்ரிபடி வில் ஹாவ் தியர் ஒப்பீனியன். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லா மூவிஸாலேயும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் போய் ஒரு ஓப்பன் மைண்டோட எந்த மூவியாக இருந்தாலும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. சினிமாவில் மிக பிரம்மாண்டமாக அது வந்து இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சினிமா செட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து அசிஸ்டண்ட்டு, ஹீரோயினை தவிர்த்து சுற்றி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ்லேயோ பெண்களை பார்க்குறதே ரொம்ப அரிதான காலத்தில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க ஃபீமேல் ரிவ்யூவருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஆர்ட் இந்த ஃபீல்டில் வந்து இன்னும் பெண்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கணும் வாய்ப்பளிக்கணும். அவங்களும் அவங்க ஸ்பேஸை கிளைம் பண்ணிக்கணும். ஃபீமேல்ஸ் ஆல்சோ வந்துட்டு இது ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல்ஸ் அதுலேருந்து தள்ளியும் இருக்கக்கூடாது. அவங்களும் தைரியமாக உள்ளே வரணும். அண்ட் அவங்க வரத்துக்கான ஸ்பேஸையும் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி இருக்கிறவங்க தே ஷுட் கிரியேட் தட் ஸ்பேஸ். தே ஷுட் மேக் ஷுர் தட் த ஃபீமேல்ஸ் தேர் ஃபீல் சேஃப், ஃபீல் தட் தே ஆர் பெய்ட் இனஃப். அந்த மாதிரி எல்லாமே அதை ஒரு சேஃப் ஸ்பேஸாக வந்து ஜட்மெண்ட் ஃப்ரீ ஜோனாக அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் நிறைய உள்ளே வருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும் இல்லையா உள்ளே வரணுன்றது. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. ஸோ 2026 ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களை கவர்ந்த படங்கள் இந்தந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 2026 கண்டிப்பாக வந்து கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசி சொல்லியே ஆகணும். இட் வாஸ் அ மாவல். என்ன தான் வந்து ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாமல் இருந்தாலும் இட் வாஸ் ஸ்டில் அ ரியலி குட் மூவி. ரொம்ப இமர்சிவாக நான் முழுகிட்டேன் அந்த படத்தில். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கிராஃப்ட். அண்ட் பாலன் த பாய், மலையாளம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இட் இஸ் ஸோ ஃபார். அண்ட் கண்டிப்பாக ரியலி பியூட்டிஃபுல் மூவி. இப்போ ஒடிசி பற்றி என்ன அப்படின்னா ஒரு கிரீக் மித்தாலஜி. ஆல்ரெடி வந்து வேர்ல்டுக்கே தெரியும் கதை என்னங்கிறது தெரியும். அவர் வர்றதுக்கு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிட்டாருப்பா அப்படிங்கிறது தான் கதை. அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு பொதுவாக இது ஏற்கனவே ரிட்டன் ஒரு படம் 2024 எடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில்? I think this is Nolan's perspective on the movie, on the story. ஸோ ஒரு க்ரீக் மித்தாலஜியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் ஒவ்வொருத்தர் அதை மூவியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஆஸ்பெக்டில் காமிக்கிறாங்க. இவரோட ஆஸ்பெக்டில் அந்த மூவியை காமிச்சிருக்காரு. அண்ட் டெக்னிக்கலி நோலன் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் சிஜிஐ யூஸ் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவரோட கிராஃப்டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மூவி இன்னும் நிறைய பேருக்கு கிறிஸ்டோபர் நோலனால் போய் சேரும். ஸோ அது அண்ட் அதில் இருக்கிற ஆக்டர்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ், ஐ டோன்ட் திங்க் எனி அதர் டைரக்டர் கேன் பிரிங் அவுட் எனி ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் மச் ஆஸ் கிறிஸ்டோபர் நோலன் டஸ். அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மூவியில். ஸ்டோரியை அவ்வளோ இமர்சிவாக அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும்
ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ என்னதான் ஒரு ரெப்படிட்டிவ் கதையா இருந்தாலும், அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் பழைய படத்த எத்தன பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. அப்ப இந்த ஜெனரேஷனுக்கு இது ஒரு மூவியா இருக்கும். ஸோ அப்ப கண்டிப்பா பார்க்குறது நல்லது தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த சினிமா ரிவ்யூ எல்லாம் பார்க்குறப்ப, நிறைய படங்கள் யோசிக்கிறப்ப, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ சினிமா இஸ் பிஸ்னஸ். ஆமா. அது வந்து At the end of எப்படி the நீங்க day, yes. சொன்னீங்கன்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ். ஆமா. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா? ஒரு ஒரு படைப்பாக்கம், ஒரு இந்த கிரியேட்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டரா, ஒரு ஆக்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப, அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கடை போடுதா? ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் கண்டிப்பாக வேணும், ஒரு செல்லிங் மெட்டீரியல் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவை. சில மூவிஸ் கமர்ஷியலா தான் இருந்தாகணும். அப்பதான் வந்துட்டு அது கலெக்ட் பண்ணும் பாக்ஸ் ஆஃபீஸில் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் ஆஸ் அ ப்ரொடியூசராக அவங்க வியூ பாயிண்ட்லேருந்து யோசிக்கும் போது ஆப்வியஸ்லி கமர்ஷியலாக ஒர்க் ஆனால் தான் எனக்கு மூவி ஒர்க் ஆகும்னு யோசிப்பாங்க. டைரக்டர் வியூ பாயிண்டில் அவர் கதையை சொல்லணும், அவர் விதத்தில் சொல்லணும்னு யோசிப்பார். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது நடுநிலையில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு கிராஃப்டாக பண்ணணும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வெறும் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருந்தால் மூவி எப்படி இருக்கும்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால it should be like everybody's individuality comes together to form this artன்ற மாதிரி தான். எம்பிபிஎஸ் படித்தாலும் ஒரு ஒரு கலைப்படைப்பு வந்து அவ்வளோ அழகாக வந்து, ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ பெர்ஸ்பெக்டிவ். கண்டிப்பாக Yeah. சினிமா பற்றி எல்லாருக்குமே ஒரு ஆமா, பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். கண்டிப்பா. பட் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓகே பிட் ப்ரொஃபஷ்னல். அது என்ன சொல்கிறது, ரிவ்யூ கொடுக்குறதுலே ஒரு அது என்ன சொல்கிறது, நீதிடா நேர்மடாங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு இது பண்ணுறீங்க. பட் அது உங்களுக்கு வந்து ஒரு படம் போடுறீங்க, இப்போ எல்லா படத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்கன்னா தட் வுட் பி ஒரு ப்ராப்பர் இதாக இருக்கும். ஸோ மிக்ஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஒரு இன்ஸ்டா பேஜில் வந்து மூவி ரிவ்யூஸ் இருக்குது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங். நான் கூட பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கேபாப் கே ட்ராமா. அதை பற்றி அந்த விஷயம்லாம் எப்படி நீங்கள் கேதர் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி பிச் பண்ணுறீங்க? நம்ம ஊர்லேயே நிறைய கேபாப் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நிறைய பேர் அதை பற்றி பேசும்போது ஓகே எல்லாத்துக்கும் வந்துட்டு டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த அளவுக்கு அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இதோட இன்னொரு சைடு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி தான், வேற எதுவும் இல்லை. ஸோ அப்படி பார்த்துட்டு அண்ட் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்தபோது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் போட்ட வீடியோ அது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு டாபிக்ஸ்லேயும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி அது வந்துட்டு நம்ம சொசைட்டியில் நம்ம ஒன்றா அதை நினச்சிருப்போம். அப்போ அதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்றது. அது என்ன மூமெண்ட் ஆக்சுவலாக 48 மூமெண்ட் அது சம்திங் 4B மூமெண்ட். 4B மூமெண்ட், சாரி அது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. 4B மூமெண்ட் இது கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிட்டேன் நானு. இங்க இருக்க எல்லா 2K கிட்ஸும் நாங்க வந்து சவுத் கொரியா போய் அங்க கல்யாணம் பண்றோம் அப்படின்றாங்க. சவுத் கொரியால இருக்க பசங்களுக்கே கல்யாணம் ஆகலையா? ஆக்சுவலா அது என்ன, what is the history behind it? Because South Korean men, the way they treat South Korean women வந்துட்டு அங்க அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் பே கேப் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதனால சவுத் கொரியன் உமன் வந்துட்டு தே ஹவ் டுக் அ ஸ்டாண்ட். எங்களை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணாதான் இனிமே வந்து நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. இல்லை இந்த பருத்தி வீரன் படத்தில் அப்போ நீ ஓனர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறப்ப கே ட்ராமாலாம் அப்படியே லவ்வை வந்து அப்படியே குடங்குடமாக அள்ளி ஊற்றுவாங்களே. ஸோ ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஸோ சவுத் கொரியா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் விஷயம் பேசுகிறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்? ஆக்சுவலி 3 சைடில் இருக்குது. ஒருத்தங்க வந்துட்டு நீங்கள் போடுறது கரெக்டு தான் அப்படின்னு அக்ரி பண்ணுறாங்க. ஒருத்தங்க வந்துட்டு நாங்கள் சும்மா தாங்க பார்க்குறோம், அதனாலலாம் நாங்கள் பிரெயின் வாஷ் ஆக மாட்டோம், அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட். இன்னொருத்தங்க இதை ஸ்ட்ரிக்டாக அப்போஸ் பண்ணாங்க. இல்லை இதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறது வந்து போய் உண்மை என்னன்ட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் ஒரு சைனா கைகூலி அப்படின்னு. ஆனால் வந்து இப்போவும் இருக்காங்கல்ல 2K கிட்ஸ் நிறைய பேர் வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போய் ஏர்போர்ட்டில் போய் நான் சவுத் கொரியா போகிறேன்னு சொல்லிட்டு தலையை தட்டி வீட்டுக்கு அனுப்புகிற இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த கே ட்ராமா, கே பாப் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்துட்டு நம்ம இந்தியன் சாங்ஸ் ஆர் இந்தியன் மூவிஸை பார்க்குறத விட வி ஆர் எக்ஸ்போஸ் டு அ நேஷ்னல் ஆடியன்ஸ் அண்ட் குளோபல் ஆர்ட். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு கேபாப், கே ட்ராமாலாம் இங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சில பேருக்கு அந்த தெளிவு இருக்குது, இது வந்துட்டு வெறும் ஒரு சாங், ஒரு மூவி,
ஒரு ஃபிக்ஷனல் கதை தான், அப்போ இது வந்துட்டு இது ரியாலிட்டி கிடையாது அப்படின்ற தெளிவும் நிறைய 2K கிட்ஸுக்கு இருக்குது. ஜென்ஜி நம்ம சொல்கிற மாதிரி தே டெஃபினெட்லி ஹாவ் தட் கிளாரிட்டி. சில பேருக்கு அது இல்லை, அப்போ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது அதை பார்த்தாங்கன்னா அந்த தெளிவுரை வரும். அந்த மாதிரி தான்.